पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः. நமோ வெங்கடேஷாய வெங்கடத்துறைவார்க்கு நம. நண்பர்களே வணக்கம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. இப்பொழுது நாம் எம்பெருமான் திருவேங்கடமுடையானுடைய சகஸ்ரநாமத்திலே 627வது திருநாமத்தை துய்க்கப் போகிறோம், அனுபவிக்கப் போகிறோம். இது அம்போஜ பகரந்தாட்யன் என்பது. அம்போஜம் என்றால் தாமரை, மகரந்தா என்றால் தேன். ஆட்யன்னா நிறைந்தவன், தாமரையில் வடியும் தேன் நிறைந்தவன். எந்த தாமரை எந்த தேன் புரியலையே. எம்பெருமான் அர்ஜுனனுக்கு கீதை உபதேசித்தான். கீதை என்பது என்ன? அர்ஜுனன் போர் செய்ய வேண்டும், அர்ஜுனனை தூண்டுவதற்காக வந்த லெக்சர். ஆனால் உண்மையிலே பகவான் அதற்காக அந்த லெக்சரை கொடுக்கல. அது ஒரு சாக்கு. என்ன பண்ணினா வேதாந்தத்தை நமக்கு உபதேசித்தான். நீண்ட ரொம்ப 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 யுக யுகமாக அனாதிகாலமாக நாம் பாவங்களே செய்து பாவியாகி பகவானை விட்டு அகன்றிருக்கோம். நம்மை மீட்டெடுக்க வேண்டும் என்று பகவான் ஆசைப்படுறான். அதற்காக என்ன பண்ணணும்? நாம் என்ன செய்தால் நாம் பழைய பாவங்களிலிருந்து விடுபடலாம், அதை நமக்கு சொல்லித்தரணும். அதை ஒரு லெக்சர் போட்டால், சம்சாரிகளே நீங்கள் சம்சாரத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு லெக்சர் வாங்கள், விடுதலை நாள் அப்படின்னு போட்டால் அவன் விடுதலை பேப்பர் படிக்கிறேன்னு போயிடுவாங்க, இங்கே வரமாட்டாங்க. அதனால் என்ன பண்ணினா ஆடியன்ஸ் மாட்டிக்கணும், ஓடி போகாதவனா. போர்க்களத்தில் மாட்டினான் அர்ஜுனன். நான் போர்க்களத்திலே எதிரிகளை வீழ்த்துகிறேன் என்று சொன்ன அர்ஜுனன் போர்க்களம் வந்து எதிர்ப்பக்கம் பார்த்தவாறே ஆடி போயிட்டான். என்ன, எதிர்க்க தாத்தா இருக்கார், குரு இருக்கார், இவர்களை கொன்றுவிட்டு எனக்கு ராஜ்யம் வேண்டாம் என்று சொன்னான். அவன் அப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் பகவான் இப்படிலாம் சீன் பண்ணினார். நான் இவர்களை கொல்ல மாட்டேன், இந்த பாவம் பிடிக்கிற ரத்தக்கரை படிந்த அரசே வேண்டாம், பிச்சை எடுத்து கூட சாப்பிட்றேன்லாம் சொன்னான். தேரில் உட்காந்துட்டான், வில்ல கீழே போட்டு தேர் தட்டில். நான் யோசியே, நான் வார் யுத்தம் பண்ண மாட்டேன். பகவான் புன்முருள் பூத்தார். எதற்கு பூத்தார்? பல அர்த்தம் சொல்கிற. எனக்கு ஒரு அர்த்தம் தோன்றது, பகவான் மாட்டின்னாயா ஒரு ஆடியன்ஸ் அப்படின்னு முன்முருள் பூத்தார். உயர்ந்த வேதாந்த சாஸ்திரத்தை இவனுக்கு சொல்லுவோம். வேலூர் ஜெயிலில் உபன்யாசம் பண்ண கூட்டாங்க ஒரு தடவை. ஜெயிலுக்கு போகிறேன் உபன்யாசத்துக்கு அப்படின்னு. மனைவி சிரித்தாங்க.
ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்லுவான், உபன்யாசத்துக்கு போகிறேன் வேலூர்னு சொல்ல விடாது, அது ஜெயிலுக்கு போகிறேன்னு ஸ்டைலாக சொல்லணும். இல்லைம்மா அங்கே தான் ஆடியன்ஸ் எழுந்து போக மாட்டான், வெளில போக முடியாது, அதனால சந்தோஷம்னு சொன்னேன். இந்த யுத்த களத்தையும் இனிமேல் அர்ஜுனன் தப்ப முடியாது, ஏன்னா வெளில போனாலும் அடிச்சுடுவா. அப்படின்னால அர்ஜுனன் கிடச்சான் ஒரு ஆடியன்ஸ் என்று சந்தோஷத்தோட அவனுக்கு வேதாந்தம் சொல்ல தொடங்கினான்னு கண்டவன். இந்த பார்ப்பா அர்ஜுனா, இவாளெல்லாம் நீ கொல்ல போகிறதில்ல, இவாளை யாரையும் கொல்ல முடியாது, ஏன்னா ஜீவாத்மா இன்னும் அழியாது. இதை போய் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்ல முடியுமா? ஏன் அவனை கொலை பண்ணான்னு கேட்டால், யாருங்க யாரை கொலை பண்ணாங்க? ஒருத்தரும் கொலவே பண்ண முடியாதுங்க, ஜீவாத்மா அழியாதது கிருஷ்ணனே கீதையில் சொல்லியிருக்கான் அப்படின்னா ஜட்ஜு ஒத்துப்பாரா? இந்த நாட்டு நடப்பு சட்டம் வேற, வேதாந்த தத்துவத்தில் ஒன்று இருக்குது, இந்த ஜீவாத்மா என்றும் அழியாதது, அஜோ நித்தியம் சாஸ்வதா. இதுக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது. பின்ன அவர் பிறந்த நாள் இறந்த நாள்லாம் சொல்கிறாங்களேன்னா, அவர் ஒரு குறிப்பிட்ட உடம்போடு சேர்ந்து உலகத்து வர்றது அந்த அவருடைய அந்த பிறந்த நாள். அதற்கப்புறம் அந்த உடம்பை விட்டு அவர் போவது அவர் அந்த பிறவியில் இறந்த நாள். அதுக்கப்புறம் இன்னொரு பிறவி பிறப்பார், அதுக்கு பிறந்த நாள் வேறு யாருக்கும், இறந்த நாள் வேறு யாருக்கும். அது நமக்கு எத்தனை டேட் ஆஃப் பர்த் இருக்குன்னு நமக்கே தெரியாது இல்லையா? இங்கிலீஷ் டேட் ஆஃப் பர்த்னு சில பேர் சொல்லுவாங்க, நட்சத்திர டேட் ஆஃப் பர்த்னுவாங்க, சில பேர் அஃபீஷியல் டேட் ஆஃப் பர்த்னுவாங்க. இதோட போச்சா டேட் ஆஃப் பர்த்னா கிடையவே கிடையாது. இன்ஃபினிட் டேட்ஸ் ஆஃப் பர்த் நமக்கு இருக்குது, இன்ஃபினிட் டேட்ஸ் ஆஃப் டெத்தும் இருக்குது. ஆகையினால ஒரு மனிதன் என்று ஆத்மா, உள்ளே இருக்கிற ஆத்மா என்பது அழிவதில்லை, உடலந்தான் சரியும் அழியும். இதே அர்ஜுனனுக்கு சொல்லி அப்படி பல பல பிறவை எடுத்துட்ட நீ, அதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி? எங்கிட்ட அபச்சாரப்பட்டு நான் சொல்லுபடி கேட்காததுனால வந்த வினை இது. அதுக்கு பிராயசித்தமாக என்னை ப்ளீஸ் பண்ணு. அதுக்கு என்ன பண்ணணும்? உனக்கு என்று வேதங்களிலே சொல்லப்பட்ட செயல்கள், நீ இப்போ எந்த பிறவியில் இருக்கோ அந்த பிறவிக்கு ஏற்றபடி அந்த செயல்களை செய். அவைகளை பலனை எதிர்பாராமல் என்னுடைய திருவுள்ள உகப்புக்காகவே செய். என்னாலேயே ஏவப்பட்டு என்னுடைய கருவியாக செயல்படுகிறாய், நீ செய்கிறாய் என்ற எண்ணம் இல்லாமல் இரு என்று இப்படி செய்தால் கர்மயோகமாகும். அந்த கர்மயோகம் உன்னை மெல்ல 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 பந்தத்தில் இருந்து அதனுடைய பலனை எதிர்பார்க்க என் திருப்தி மட்டும் நோக்கி நீ செய்தாயானால் உனக்கு ஒன்னையே காட்டி கொடுக்கும். இப்போ நீ அடுத்த கிளாஸ் வந்துடுவேன், ஞான யோகங்கிற லெவலுக்கு வருவேன். உன்னை பற்றியே நன்கு உணர்ந்தாயானால், என்னை பற்றி இப்போ நமக்கு தெரியாது, இதெல்லாம் பண்ண அப்புறம் தான் நம்மை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் கர்மயோகம் பண்ண 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 நம் மனசில் உள்ள அழுக்கெல்லாம் போய் மனசு அண்ணா தொடச்சி விட்ட கண்ணாடி போல் இருக்கும். அப்போ தான் பூதம் காட்டாமல் அழகான கண்ணாடி நம் உருவை உள்ளபடி காட்டும். அந்த நிலை வந்தவாறே உன்னை நீ உணர்வாய். உன்னை உணர்ந்த உடனே உனக்கு ஒன்று புரியும், நீ நான் இல்லாமல் இல்லை, நீ என்னாலே தாங்கப்படுற, நீ என்னால் தான் இயக்கப்படுற, நீ எனக்கு பணிவிடை செய்யவே இருக்க. இது வந்து விடுதுன்னா நீ என்ன பண்ணுவேன்? என்கிட்ட அபார அன்பு வந்துடும் உனக்கு. அந்த அன்பு வந்த உடனே அது பக்தி ஆகிடும், பக்தி யோகம் வந்துடும். அந்த பக்தி யோகம் செய்தால் மோட்சம் வந்துடும். கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது கிருஷ்ணா, முதல்ல கர்மயோகம் பண்ணது ஈஸியாக. எத்தனை வருஷம் கர்மயோகம் பண்ணினா நாம் பண்ணின பாபங்களை எல்லாம் கழிக்கலாம், ஞான யோகத்துக்கு போகலாம். ஞான யோகம் போனால் அதில் எவ்வளோ டெப்பாக நான் வந்து என்னை உணர்க்கிறதுக்கு எவ்வளோ காலமாகும். என்னை உணர்ந்த பிற்பாடு உங்கள்கிட்ட அன்பு பொங்கி எழுந்த பக்தி யோகம் செஞ்சால் அந்த பக்தி யோகத்தினாலே பாக்கி இருக்கிற பாபங்களை எல்லாம் கழிப்பாய் என்றாலும் அதற்கு எவ்வளோ காலமாகும், அதற்கு எவ்வளோ மில்லியன் ஆண்டுகளாகும், எவ்வளவு பிறவிகளாகும். அப்படின்னா பிராயசித்தம் பண்ணி கழிக்கலான்னா, ஐயோ பிராயசித்தம் பண்ணுறதுக்கே எவ்வளோ நாள் ஆகும். அதில் உள்ள பிராயசித்தம் செய்யும் பொழுதே தப்பு பண்ணிட்டா அதுக்கு மறுபடியும் பிராயசித்தம். இது வந்து சர்சார்ஜு சர்சார்ஜுன்னு போயிட்டே இருந்தா நான் சரிக்கு தானே விழுவேன் அப்படின்னு அர்ஜுனன் சோர்ந்து விழுந்தான். அப்போ பகவான் அவனை பார்த்து சொன்னார், இதெல்லாம் செய்ய முடியாது இருக்கிற நீ பேசாமல் என் காலில் விழுந்து இதெல்லாம் நான் செய்ய முடியாது கிருஷ்ணா, நீயே இவைகள் நான் செய்த பிராயஷ்சித்தங்களாக நீ இருந்து கொண்டு என்னை மன்னித்து உங்கள்கிட்ட பக்தி யோகம் செய்யக்கூடிய அந்த திறமையை கொடுத்துருன்னு கேளு, நான் உடனே உனக்கு அதை கொடுத்துட்றேன், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னான். எங்கே தொடங்கி எங்கே வந்தது?
அர்ஜுனன் ஆரம்பத்தில் பட்ட கவலை வேற, உறவுக்காரர்கள் அழிக்க போகிறோம், இப்போ படுற கவலை வேற. இந்த கவலையைத்தான் போக்குறேன்னு சொன்னான். இதை நாமெல்லாம் இந்த மாசுஜகா கவலைப்படாதேன்னு கிருஷ்ணன் சொல்கிறான். எதுக்காக சொல்கிறான்னா, கார்த்தால நாளைக்கு ரிசல்ட் என்ன ஆகுமோ, பிளட் டெஸ்ட் கொடுத்துருக்கோமே, அது ஜாஸ்தி இருக்குமா குறைச்சிருக்குமா என்று கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. இதெல்லாம் ரொட்டீன். ஆனால் அவன் சொல்லக்கூடிய கவலை என்ன? இதை சம்சாரத்திலிருந்து வெளில போகிறதுக்கு என்ன செஞ்சாலும் சரிப்பட்டு வராதோ என்று கவலைப்படுறானே, அந்த கவலையை விட்டுவிடும் சொன்ன. இந்த கவலையை விட்டு விடு மா சுச்சகா. இந்த கவலையை விடு என்பது எம்பெருமான் திருவாயில் இருந்து வந்த தேனொத்த வார்த்தை, கீதாச்சாரியன் சொன்னது. ஆகையினால் அவன்கிட்ட சரணம் அடைஞ்சுட்டா அப்புறம் தேர் இஸ் நோ சான்ஸ் ஃபார் ஒரி. ஏண்டா கவலைப்படுற? ராமானுஜர் கேட்டார், எம்பெருமான்கிட்ட சரணாதி பண்ணிட்டியார். பண்ணிட்டேன்னா அப்புறம் ஏண்டா கவலைப்படுற நீ? எம்பெருமான் சரணாதி பண்ணினவனை காப்பாற்றுவான்னு தெரியுமோ இல்லையோ? அப்புறம் அதுக்கப்புறம் நீ கவலைப்பட்டியான்னா நீ கடவுள் இல்லை கட்சிக்காரன் போல தெரியுது. அதுக்கு கவலைப்படலைங்க, மோட்சம் கிடச்சிரும். இந்த உலக வாழ்க்கை என்ன ஆகும்னா இது இன்னும் விசேஷம். ஏடா அந்த கடவுள் இந்த உலக வாழ்க்கை உனக்கு ஒரு கர்மாப்படி நடத்தி கொடுப்பான் பகவான். அதை பற்றி ஏன் கவலைப்படுற? ஆகையினால நீ நாஸ்திகனாக இல்லாமல் ஆஸ்திகனாக இருந்தால் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. இந்த கவலைப்பட வேண்டாம் என்கிற வார்த்தை தேன் கீதாச்சாரியன் முகத்தாமரையிலிருந்து வடிந்தது. இப்படி கவலைப்படாதே கவலைப்படாதே என்று எல்லோருக்கும் ஆறுதல் தரக்கூடிய தேனை முகத்தாமரை உடையவன் எம்பெருமான் ஸ்ரீனிவாசன். ஆகையினால்தான் அவனை அம்போஜ மகரந்தாட்டியன். ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதிக்கு வந்து பணிவிடை செய்ய முடியாத, கைங்கரியத்தை வேண்டுதலை நிறைவேற்ற முடியாதவர்கள் தமிழகத்தில் ஒப்பிலியப்பன் கோயில் என்கிற ஸ்தலம், நாம் சொன்ன நாச்சியார் கோயில் சென்ற திருநாமத்தின் பொழுது சொன்னோமே, அதுக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த ஸ்தலத்தில் போய் திருவேங்கடமுடையான் அங்கே இருக்கான் ஸ்ரீனிவாசனாக, ஒப்பிலியப்பனாக. அவன்கிட்ட பிரார்த்தனையும் செலுத்தலாம்னு ஒரு நம்பிக்கை. அந்த பெருமாள் மாசுஜகான்னு சொல்லிட்டு தான் இருக்கார். கவலைப்படாதேன்னு போட்டிருக்காங்க அவர் கையில். அந்த மாசுஜகா என்கிற தேன் அவனுடைய திருமுகமாகிற தாமரையிலிருந்து வந்தது. அந்த தேனிலும் இனிய வார்த்தைகளை சொன்ன பெருமானாகினால் அவனை தேன் நிறைந்த தாமரை உடையவன் என்று சொன்னார். அதுதான் அம்போஜ மகரந்தாட்டியன் என்று திருநாம். இதற்கு பின்னணியான ஸ்லோகம். மாசுஜஸ்பிதி மத்வாட்ய முகாம்புஜமசௌ ததத் அம்போஜ மகரந்தாட்யா இது நாம யுத பிரபு. இதை தமிழிலே சுருக்கமாக சொல்கிறேன், கேளுங்கள். கவலை கொள்ளாதே என கண்ணன் சொல்தேன் சுரக்கும் தாமரை வாயன். எனவே அவனை தாமரை தேனதால் நிறை அம்போஜ மகரந்தாட்டியன் என்றார்கள். அம்போஜ மகரந்தாட்டியனாமே. எங்கே ஜபியுங்கள். அம்போஜ மகரந்தாட்டியாய நமஹா, நமோ வெங்கடேசாய, வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.